அனைவருக்கும் வணக்கம். வித்தியாசமான முறையில் பீஃப் பிரட்டல் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம் வாங்க. இறைச்சியை நன்கு கழுவி இவ்வாறு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக் கொள்ளுங்கள். இறைச்சியோடு மஞ்சள் பவுடர், பெப்பர் பவுடர், உப்பு, கறிமிளகாய் தூள், என்பவற்றை போட்டு கையால் நல்லாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். இறைச்சியில் எல்லா மசாலாவும் சேரும்படி நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். நாம் கறிக்குள் போடுவதற்கு ஒரு பேஸ்ட் ஒன்று செய்ய வேண்டும். அதற்கு கிரைண்டர் கப்புக்குள் உள்ளி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பெப்பர் பவுடர், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை என்பவற்றை போட்டு நன்றாக பேஸ்டாக வரும் வரை அரைத்து கொள்ளுங்கள். பின்னர் சட்டியில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், கடுகு, கறிவேப்பிலை, கிராம்பு, வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், ரம்பை என்பவற்றை போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ளுங்கள். வெட்டி வைத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதனுடன் தாளித்து கொள்ளுங்கள். இப்போது மசாலா பிரட்டி வைத்த இறைச்சியையும் சேர்த்து நன்றாக உருளைக்கிழங்கும் இறைச்சியும் சேரும் வரை கிளறி விடுங்கள். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்து மூடியால் மூடி விடுங்கள். பின்னர் கொஞ்சம் தண்ணி விட்டு இறைச்சியை நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரும்பினால் 2ஆம் பால் 3ஆம் பாலும் சேர்த்து கொள்ளலாம். இறைச்சியை நன்றாக எல்லாம் ஒன்று சேரும்படி கிளறிய பின்னர் நாம் அரைத்து வைத்திருந்த பேஸ்ட்டை அதனுள் சேர்த்து அதையும் நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை கிளறிக்கொள்ளுங்கள். நன்றாக மிக்ஸ் செய்யுங்கள். அந்த பேஸ்ட் எல்லா இறைச்சியிலும் படும்படி நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். இறைச்சியும் உருளைக்கிழங்கும் நன்றாக அவியட்டும். மீண்டும் ஒரு முறை நன்றாக கிளறி விடுங்கள். கறி அடியில் அடிப்பிடிக்காமல் இருப்பதற்காக. உருளைக்கிழங்கு அவிந்தவுடன் 1ஆம் பாலை சேர்த்து கொள்ளுங்கள். அதனையும் ஒரு வாட்டி நன்றாக மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் மிக்ஸ் செய்துவிட்டு ஹை ஃப்ளேமில் வையுங்கள். கறி கொதித்து கெட்டியாக மாறும்.
அதனை மீண்டும் ஒரு முறை நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். பின்னர் அரைத்து வைத்த இறைச்சி சரக்கு பவுடரையும் சேர்த்து போட்டு கிளறிக்கொள்ளுங்கள். கறி கொஞ்சம் ஆறியவுடன் தேசி புளியையும் சேர்த்து நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். இறுதியாக ஒரு வாட்டி நல்லாக எல்லாவற்றையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போது நாம் செய்த பீஃப் பிரட்டல் ரெடியாகி விட்டது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.